வணக்கம். 26 நாட்களாக வெளியில இருந்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நலம் பெற வேணும் என்று பல்லாயிரக்கணக்கான மக்கள் பிரார்த்தனை செய்ததும், ஆண்டவனை வேண்டி நின்றதும், வதந்திகளை பரப்பினதும் என்று பல வழியில ஒரு நாடகம் மாறிய 26 நாட்களும் ஓடி கலந்து விட்டன. இந்த வீடியோ ஊடாக அந்த நாடகத்தில் நடித்த அனைவரையும் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். அவர்களில் ஆர் நல்ல நடிகர் அல்ல நல்ல நடிகை தேர்ந்தெடுக்க போகிறோம். அதற்கு உங்களோட உதவியும் எனக்கு தேவை. நீங்கள் எனது வீடியோ கீழே உதில வார ஆர் சிறந்த நடிகை, ஆர் சிறந்த நடிகன் என்று நீங்கள் கொமாண்டில் எழுதி கொள்ளலாம். முதலில் தமிழச்சி பிரான்ஸ். இவாவுடைய வேலை என்னென்றால் செல்வி ஜெயலலிதா பற்றி வதந்திகள் பரப்பு என்று மக்கள் கூறுகிறார்கள். இது எவ்வளவுக்கு உண்மை அல்ல பொய் என்றதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை எனது கொமாண்டில் கீழே எழுதுங்க. அடுத்தது முகநூலில தமிழச்சியை கிளியோ கிளியோ என்று கிழிச்ச திவ்யா, இவா பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அம்மா அம்மா உனக்கு என்னமா ஆச்சு? அடுத்தது இவற்ற கவிதை. இவரும் முகநூலில் ஒரு கலைக்கின ஒரு ஆள். இவற்ற நடிப்பை பற்றியும் இவற்ற கவிதையை பற்றியும் ஒரு சின்ன கருத்து உங்கள்கிட்ட இருந்து. அடுத்தது சசிகலா புஷ்பாவின் கதை, பேச்சு, நடிப்பு அது எப்படி இருந்தது? அடுத்தது பாத்தீங்கன்னா அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு தேடி வந்த 3 தெய்வங்கள், அதாவது 3 அம்மன்மார் தேடி வந்தவை. அந்த 3 பேரும் வந்து பல மாதிரியான கருத்துக்களை பகிர்ந்து விட்டு போனவை. அவையில் எப்படி நடிச்சிருக்கேன், அவையே நாங்க வந்தவை, அதுக்கு ஏதேனும் உங்களுக்கு காரணங்களோ இன்னும் தெரிஞ்சா அதையும் நீங்க அதில் பகிரலாம். கடவுள் நம்பிக்கை கட்டாயம் எல்லாருக்கும் இருக்கணும். அது அவை வேண்ட சுதந்திரம். அதை நாங்க ஒரு நாள் கூடாது. ஆனால் அது ஒரு மூட நம்பிக்கையா இருக்கக்கூடாது. அதாவது சிறு பிள்ளைகளுக்கு அலவ குத்துறது, அடுத்தது முட்டுக்காலில் கனதூரம் நடந்து காலை முறிக்கிறது, தீ குளிக்கிறது, இது என்ன மாதிரி இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அடுத்தது பாத்தீங்கன்னா முதலமைச்சர் அம்மா பற்றி உண்மையான நியூஸ்கள் எந்த ஊடகம் வெளிவிட்டது, அந்த ஊடகத்தின் பேரையும் இதில் நீங்க பதியுங்க. அதே மாதிரி எந்த யூடியூப் சேனல் வந்து உங்களுக்கு முதலமைச்சர் அம்மா பற்றி உண்மையான நியூஸ்களை தந்தது, அடுத்தது எந்த யூடியூப் சேனல் வந்து கூட வதந்திகளை தந்தது, அதையும் இதுல பதியுங்க. வேற ஏதேனும் ஒரு விஷயத்தை இதுல நான் சேர்க்க விட்டுருந்தா என்ன மன்னிச்சு கொள்ளுங்க. அடுத்தது இந்த வீடியோ வந்து செய்தது என்னத்துக்குண்டா ஒருவற்ற மனதை புண்படுத்துறதுக்காக அல்ல, நாங்கள் எங்களை திருத்திக் கொள்றதுக்காக. நன்றி, வணக்கம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம்.